அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். திருச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி எரிவாயு குழாய் திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு. அந்த திட்டங்கள்லாம் என்னென்ன, அது குறித்து நம்ம விரிவா பார்க்கலாம். எந்தெந்த திட்டங்கள்லாம் தொடங்கப்பட்டிருக்கு, எந்தெந்த திட்டங்கள்லாம் நிறைவடைஞ்சிருக்கு, ப்ராசஸ் இன்னும் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் பார்ப்போம். முதல்ல செங்கல்பட்டு முதல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாயல்குடி, இதனுடைய தொலைவு எவ்வளவு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 488 கிலோமீட்டர் தொலைவில் இந்த எரிவாயு குழாய் அமைக்கும் திட்டங்கள் பணிகள் நடந்துட்டு இருக்கு. இதை இந்தியன் ஆயில் நிறுவனம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பீடு எவ்வளவா இருக்குன்னா 2793 கோடி ரூபாயில இதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு இருக்கு. எந்தெந்த வழித்தடங்கள் அப்படிங்கறத நம்மளால திரையில பார்க்க முடியும். பெங்களூர், திருவள்ளூர், எண்ணூர், அங்கிருந்து புதுச்சேரி, நாகப்பட்டினம், ஆசனூர், மதுரை, தூத்துக்குடி. ஆசனூர்லயுமே புதிய பைப்லைன் முனையமும் திறக்கப்பட இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அடுத்ததாக வேறு என்ன திட்டம் அப்படிங்கறதையும் பார்ப்போம். இது விஜயவாடால இருந்து தருமபுரி வரைக்கும் இந்த திட்டம் நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த திட்டத்தோட விஜயவாடால இருந்து தருமபுரி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடத்துல பெட்ரோலியம் குழாய் திட்டம் பதிக்கும் பணிகள் முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய ஒட்டுமொத்த கிலோமீட்டர் இதற்கு இடையில பார்த்தோம்னா 697 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு 3072 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டப்பணிகளை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. இப்ப அடுத்ததாக தமிழகத்துல வேறு எந்த இடத்துல இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். கிருஷ்ணகிரியிலிருந்து கோவை இதனுடைய வழித்தடம் பாத்தீங்கன்னா 9 மாவட்டங்கள்ல இதனுடைய சேவை இருக்கும் வகையில தொடங்கப்பட்டிருக்கு. அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு இந்த 9 மாவட்டங்கள்ல இயற்கை எரிவாயு கிடைக்கும் வகையில இந்த பைப்லைன் திட்டம் தொடங்கப்பட்டு பணிகள் நடந்துட்டு இருக்கு. இதை கெயில் நிறுவனம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இதோட ஒட்டுமொத்த மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 2100 கோடி 2187 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பைப்லைனோட கொள்ளளவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு தற்பொழுது எவ்வளவா சொல்லியிருக்காங்கன்னா 4 மில்லியன் மெட்ரிக் ஸ்டாண்டர்ட்ஸ் கியூபிக் மீட்டர் கொள்ளளவு கொண்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா இந்த 9 மாவட்டங்கள்ல நம்ம இயற்கை எரிவாயுடைய பயன்பாடு அதிகரிக்கும் பட்சத்துல ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு வருஷத்துக்கு கார்பன் உமிழ்வு எவ்வளவு அளவுக்கு தடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா 2 லட்சம் டன் அளவிற்கான கார்பன் உமிழ்வு இதன் மூலமா தடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புமே இருக்கு. அடுத்த திட்டத்தை பார்ப்போம். இது சென்னை வல்லூர் முனையம் இந்த பகுதியில அமைக்கப்படுது. இது பொது வழித்தடத்துல இந்த குழாய் பதிக்கும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. இதனுடைய செலவு 829 கிலோமீட்டர் 829 கோடி ரூபாய் செலவுல இந்த திட்டப்பணிகள் அப்படிங்கிறது இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா எரிசக்தியை பொறுத்த வரைக்கும் இயற்கை எரிவாயுடைய அளவு இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.7 விழுக்காடா தான் இருக்கு. இதை 15 விழுக்காடாக உயர்த்துறதுக்கு மத்திய அரசு திட்டம் வகுத்திருக்கு. இப்ப இந்த பெட்ரோலிய குழாயா இருக்கட்டும், எரிவாயு குழாயா இருக்கட்டும், இதன் மூலமாக என்ன பயன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வாகனங்களுக்கான சிஎன்ஜி, வீடுகளுக்கான பிஎன்ஜி இதெல்லாமே எளிதாக அவர்களுக்கு அணுகும் வகையில இருக்கு. குறிப்பா எரிவாயு நகர்வு சந்தைகளுடன் இணைப்பு. குறிப்பா பொதுவாக டேங்கர் லாரிகள் மூலமாக பெரிய பெரிய கனரக வாகனங்கள் மூலமாக தான் இந்த எரிவாயு இதெல்லாமே கொண்டுட்டு வருவாங்க, எரிபொருள் எல்லாமே. இப்ப பைப்லைன் மூலமாக இப்ப நம்ம ஒரு இடத்துல பைப்லைன் அமைச்சிட்டோம்னா அங்கிருந்து பல பகுதிகளுக்கு நம்மளால ஒரே நேரத்துல கொடுக்க முடியும். அதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமா இருக்கு. அடுத்தது ரொம்ப சிக்கனமாகவும் இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம டேங்கர் லாரிகள்ல கொண்டுட்டு போறோம் அப்படின்னா இப்போ ஹைதராபாத்ல இருந்து நம்ம எண்ணூருக்கு கொண்டுட்டு வரோம் அப்படின்னா அதனுடைய போக்குவரத்து செலவு, நேரம் இது எல்லாமே பெரிய அளவுல நமக்கு இருக்கும். ஆனா இந்த பைப்லைன் திட்டத்தின் மூலமா அதெல்லாமே நமக்கு சிக்கனமா இருக்கும், ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் திறன் மிக்கதாக இருக்கும், அதே போல எளிதாக எல்லாராலையும் கையாள முடியும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் என்ன அப்படின்னா இந்த டேங்கர் லாரிகள் மூலமாக எரிவாயு, இந்த எரிபொருள் எல்லாத்தையுமே பிளானட்ல கொண்டு சேமிச்சு வைப்பாங்க. ஆனா இப்ப அந்த சேமிச்சு வைக்கக்கூடிய தேவை இருக்காது. ஏன்னா நம்ம பைப்லைன் ஒன்று செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கிருந்து எந்தெந்த பகுதிகளுக்கு நம்ம பைப்லைன் முனையம் வச்சிருக்கோமோ அங்க நேரடியாக பைப்லைன் மூலமா அவங்களுக்கு இந்த எரிவாயு, இந்த எரிபொருள் இதெல்லாமே அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த திட்டங்களை தான் பிரதமர் நரேந்திர மோடி இன்றைய தினம் நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.